Hi friend, welcome to my channel. கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் 2, பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் போடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டோம். இது சோம்பு போட்டாச்சு, கொஞ்சம் கடுகு போட்டாச்சு, பண்ணிவிட்டு வரமிளகா போட்டாச்சுங்க. அப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்சு தக்காளியை போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டை தூக்கி போட்டுக்கலாம். இப்போ இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியில் குழம்பு பொடி, சிக்கன் பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். உப்பு நான் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம பார்ப்போம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பொடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் திருவி வச்சதை போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக இருந்தனால அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் திருவியே போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே கிளறி அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம்னா ரெடி ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம்னா ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.